ஹலோ நண்பா, நான் அந்த டென் ஒண்டருக்கு இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டியூக் 200 வெஸ் Yamaha MT-15 தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது ஒரு கம்பேரிசன் வீடியோ தான். நம்ம சீட்டோ ஷார்ட்டாக பார்த்துலாம். அதேமாதிரி நெக்ஸ்ட் எந்த பைக்கோட கம்பேரிசன் வீடியோ போடலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா லுக்கு, கலர், அதுமாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. ஓகே, நம்ம லுக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உண்மையாக சொல்லனா உங்களுக்கு ரெண்டு பைக்கு லுக்குமே வேறு லெவல் பைக் லுக் தான் சொல்லுவேன். உங்களுக்கு டியூக் 200 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷார்ப்பாட்டு உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. இதுவே எம்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கு ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ரெண்டு பைக்குமே லுக்கு வைஸ் சூப்பராக இருக்குது. இதுக்கு ரெண்டு பைக்குமே சரியான ஃபேன் பேஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன பைக் பிடிக்கும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். KTM டியூக் 200 பிடிக்குமா இல்லாட்டி Yamaha MT-15 பிடிக்குமா சரி கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு பைக்குமே லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கைஸ். அதனால் ரெண்டு பைக்குமே உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர். ஓகேவா? அதுக்கு அடுத்து நம்ம வந்து கலர்ஸ் பார்த்துடலாம். நமக்கு KTM டியூக் 200 பைக் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர்ஸ் தான் வருது. ஓகே எஸ், ஃபஸ்ட் நம்ம KTM பைக்கோட கலர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இருக்குது. செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டாலிக் சில்வர். தேர்ட் கலர் பார்த்தீங்கன்னா டார்க் கேல்வினோ. இந்த 3 கலர் தான் இருக்குது. இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் கலர் எனக்கு இந்த பைக்கு. MT பைக்கோடது பார்த்துடலாம் நம்ம இனி. MT பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேசிங் ப்ளூ இருக்குது. செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MotoGP எடிஷன் கலர். இதுவும் நல்ல கலர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிளாக். இது எல்லாருக்கும் ஃபேவரட்டான கலரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மேட் ப்ளூ செட் ஒரு கலர் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரீன் DLX ஒரு கலர் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கயான் ஸ்டார்ம் DLX இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிளாக் DLX இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கயான் ஸ்டார்ம். இந்த இவ்வளோ கலர்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு MTயில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்பீடு எவ்வளோ பிடிக்குது ரெண்டு பைக்கும் பார்த்துடலாம். ஏன்னா ஹிந்திக்காரர் ஒரு பையா இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்லேயுமே வந்து டாப் ஸ்பீடு பிடிச்சிருக்காரு. நம்ம அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து KTM டியூக் 200 பார்த்துடலாம். இது எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.98 lakh வருது. இது ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13.4 லிட்டர் வருது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து 35 ஓகே தான், கரெக்டாக 35 ஓகே தான். நிறைய பேர் 40லாம் சொல்கிறாங்க. இது சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 822 mm வருது. இதுமாதிரி டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 145 சொல்கிறாங்க. நான் இதுக்கு அடுத்து உங்களுக்கு டாப் ஸ்பீட் வந்து வீடியோ அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அது பாருங்கள். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155 மீட்டர் வருது. அதுக்கு வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1357 போட்டிருக்காங்க. அதுமாதிரி வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 160 வருது கைஸ். இது வெயிட் பார்த்தீங்கன்னா 160 kg கிட்ட வருது. உங்களுக்கு சிலிண்டர் ஒரு சிலிண்டர் இன்ஜின் 199.5 cc. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25 HP 10,000 RPM. ஓகே, அதுக்கடுத்து 19.3 நியூட்டன் மீட்டர் அப்படின்னா டார்க் உங்களுக்கு அது 8000 RPM. ஓகேவா? இதுமாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ABS இருக்குது. உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஓகே, கொஞ்சம் வாய் வளருது கைஸ். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம MT பார்த்துடலாம். ஓகே கைஸ், நம்ம இனி பார்த்தீங்கன்னா MT பைக்கு பார்த்துடலாம். அந்த பைக் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருப்பேன். இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையன் சொல்கிறேன். ஓகே, இது ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.73 lakh இருக்குது. ஓகேவா? இது வந்து எக்ஸோரூம் ப்ரைஸு. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் சேனல் ABS வந்துடும். டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் தான் வரும். உங்களுக்கு டியூக் 200 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். அந்த சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா இது 810 mm. அதுவும் அந்த பைக்கோட இது கொஞ்சம் சீட்டு சின்ன சீட்டு தான். அதுமாதிரி வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 141 kg வருது. அந்த பைக் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இது கொஞ்சம் வெயிட் லாஸாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஈஸியாக மேனேஜபிளாக இருக்கும். உங்களுக்கு டியூக் 200 மேனேஜபிள் தான். இது அதோட ஈஸியாக இருக்கும். சரி, உங்களுக்கு பைக்கு சின்ன பைக் மாதிரியே இருக்கும். ஓகேவா? கிரவுண்ட் கிளியர்ஸ் பார்த்தீங்கன்னா 170 mm
பம்பும் இருக்குது. உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர்லாம் அவ்வளோ உங்களுக்கு இதாகாது. இது 155 சிசி ஒரு சிலிண்ட்ரு. ஓகேவா, இதுதான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது நான் சொல்லும்போது, ரொம்ப இதாக இருக்குது. அதுமாதிரி 18.4 ஹெச்பி 10,000 ஆர்பிஎம். ஓகேவா, அதுமாதிரி 14.1 நியூட்டன் மீட்டர் அப்படின்னா உங்களுக்கு டார்க்கு 7500 ஆர்பிஎத்தில் ப்ரொடியூஸ் பண்ணும் கைஸ். அதேமாதிரி 6 பாக்ஸ் கியர். ஓகே, டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 135 சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு டாப் ஸ்பீட் 2 பைக்கோட அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அது பாருங்கள். ஓகேவா, இந்த பைக் 2 பைக் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூக் 200ல் வந்து 3 கலர் ஆப்ஷன் தான் இருக்குது. உங்களுக்கு எந்த பைக்கு உங்களுக்கு இது பேசிக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கேளுங்க. இந்த வீடியோ எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்த்தா நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி போட முடியும். ஓகேவா, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கைஸ். எனக்கு அதான் நான் வீடியோ போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போட்டு யாரும் பார்க்காட்டா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது கைஸ். லைக்கே பண்ண மாட்டாங்க எல்லோரும். லைக் பண்ணால் கூட எனக்கு ஓகேவாக இருந்திருக்கும். ஓகே, நம்ம இனி பார்த்தீங்கன்னா 2 பைக்கோட டாப் ஸ்பீட் பார்த்துடலாம். இந்த பையாவோட டாப் ஸ்பீட் பார்ப்போமா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எம்டியோட டாப் ஸ்பீட் பார்த்துடலாம். போடு 53, 70, 80, 90, 110. 5ஆம் கியரில் 110, 14, 16. அதுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் கியரில் அவங்களுக்கு 120. பையா ஒரு கியர் டவுன் பண்ணிட்டாரு. 132. கொஞ்சம் கஷ்டப்படும் கைஸ் எம்டி வந்து. உங்களுக்கு லாங் ரோடு இருந்தால் தான் அப்படி பிடிக்க முடியும், நீங்கள் இங்கெல்லாம் பிடிக்க முடியாது. ஹை ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 140 கைஸ். 143 கைஸ். உங்களுக்கு எம்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 143. இது எல்லா ரோட்லேயும் பிடிக்க முடியாது. எனக்கு ஃப்ரெண்டு நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவங்களோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 135. சரியா, அதான் அவங்களோட டாப் ஸ்பீடு. எல்லா பைக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் கிடைக்கும். அவங்க 130 சில பைக்கு கிடைக்கும், சில பைக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 140 கிடைக்கும். ஹைவே பைபாஸ் ரோட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும். சேஃபாக ஹெல்மெட் போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம நீங்கள் உங்கள் டாப் ஸ்பீட் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருப்பாங்க, அவங்களோட டாப் ஸ்பீட் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம டியூக் 200ஓட டாப் ஸ்பீடை பார்த்துலாம் எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஓகே, நம்ம இப்போ டியூக் 200ஓட டாப் ஸ்பீட் பார்த்துடலாம். 3ஆம் கியரில் 66, 59. இவங்க பேஜை வேணால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா போடு கேடிஎம் 133 கைஸ். 134 தான் கைஸ். நீங்கள் ரியாலிட்டி இதுதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பைக் வச்சு இல்லை இதுக்கு மேலே 140க்கு மேலே வந்து டாப் ஸ்பீட் பிடிச்சிருக்காங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து எல்லார் பைக்கும் ஒரே மாதிரி ஸ்பீட் இது பண்ணணும் இல்லை. நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதேமாதிரி தான் ஸ்பீட்ஸு உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். பைக்கு ஏர் ப்ரெஷர் எல்லாமே இருக்குது, கண்டிஷன், செயின் ஸ்ப்ராக்கெட் இது எல்லாமே இருக்குது. வச்சாதான் கரெக்டாக எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான உங்கள் ஸ்பீட் அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எம்டி தான் உங்களுக்கு டாப் ஸ்பீட் அடிச்சிருக்கு. 144 சம்திங் வந்திருக்கு. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா 130. ஆனால் உங்களுக்கு சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KTM கிங் தான் சொல்லுவேன். எம்டியோட உங்களுக்கு டியூக் 200 தான் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சிட்டியில். டிராஃபிக் அந்த கண்டிஷன் ரோட்லலாம் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு டியூக் 200. ஹைவேல பார்க்கும்போதும் ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக உங்களுக்கு டியூக் 200 போயிடும். அடுத்து கொஞ்சம் போகும்போது தான் உங்களுக்கு எம்டி கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி 2 பைக்குமே சண்டை போயிட்டுருக்கு, இதான் பைக் பெஸ்ட்டு அதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள் எந்த பைக் பெஸ்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்துடலாம் 2 பைக்கோட. ஓகே கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் டியூக் 200ஓட மைலேஜ் பார்த்தலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கம்பெனியில் 40க்கு மேலே சொல்கிறாங்க, 42லாம் சொல்கிறாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக 35 குறையாமல் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஏன்னா ரியாலிட்டியை பற்றி சொல்லணும், உண்மையானது சொல்லணும். ஓகேவா, என்னென்னா உங்களுக்கு 35 தான் கிடைக்கும் கைஸ். உங்களுக்கு மைலேஜ் 35 தான் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வேணும்னா 40க்கு மேலே மைலேஜ் கிடைக்கலாம். நான் சில பேர்லாம் கேட்பீங்க, ப்ரோ நீங்கள் பைக்குனா பையன் ஓட்டினா கூட உங்களுக்கு வந்து பைக் வந்து உங்களுக்கு இது பண்ண முடியுமா, மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமாலாம் கேட்பீங்க. நீங்கள் எப்படி தான் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு ஒரு பைக்கு ப்ரோ உண்டு ப்ரோ இவ்வளோ தான் இது மைலேஜ் கிடைக்கும் சொல்லிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து என்னெல்லாமோ இது உண்டு ட்ரானிக்காக என்ன நம்ம செட் பண்ணி மைலேஜ் கிடைக்கலாம் வைக்கலாம். உங்களுக்கு சிப்பு அதெல்லாம் வேறு காஸ்ட்டு எகிரிடும். உங்களுக்கு பைக்கு ஸ்டாக் ஆகிட்டு உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கணும். உங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ண உங்களுக்கு மைலேஜ் கூட நினைக்காதுங்க, மைலேஜ் கம்மி தான் ஆகும். ஓகே, டியூக் 200 மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 குறையாமல் கிடைக்கும். உங்களுக்கு நான் ரொம்ப அதிகமாகவும் சொல்லலை, ரொம்ப கம்மியாகவும் சொல்லலை. நீங்கள் வேணால் 37 எடுத்துக்கோங்க. ஓகே,
ஸ்பாட். ஓகே 37 கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர்ட்ட நான் கேட்கும்போது டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. சிலவங்க 40 சொல்கிறாங்க, சிலவங்க 35 சொல்கிறாங்க, சிலவங்க சொல்கிறாங்க ப்ரோ 25 தான் ப்ரோ கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியலை அது எதனால இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் கேட்டதில் 35 கரெக்டான ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு டியூக் 200 35 கிடைக்கும். உங்களுக்கு எம்டி பைக் எடுத்தால் சர்ப்ரைஸே அதுதான் கைஸ். உங்களுக்கு 155 சிசி அந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50க்கு மேலே மைலேஜ் கிடைக்குது கைஸ். நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் கேட்கும்போது எல்லாருமே 50க்கு மேலே குறையாமல் 45 கைஸ், 50 to 45 குறையாமல் உங்களுக்கு எம்டியில் மைலேஜ் கிடைக்கும். மைலேஜ் கிங். உங்களுக்கு லுக் இருக்குது, உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, டார்க் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 கியரில் டார்க் அதிகமாக இருக்கும். அடுத்து விவிஏ உங்களுக்கு ஆன் ஆகும். நீங்கள் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த டைம் மட்டும் உங்களுக்கு மைலேஜ் ஸ்டார்ட் ஆகும். இந்த 2 பைக்கில் எது பைக் உங்களுக்கு பெஸ்ட்டு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா எம்டி நல்ல சாய்ஸ். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும், உங்களுக்கு லுக்கு 2 பைக்கு லுக்கு ஓகே தான். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும், உங்களுக்கு பஸ்ஸுக்கு இடையில் புகுந்து போகணும், ஓவர்டேக் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு டியூக் 200 போகிறது பெரியது. இல்லை எனக்கு மைலேஜ் வேணும் உங்களுக்கு நீங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறது மைலேஜ் தான் இம்பார்ட்டன்ட். லுக்கும் வேணும், மைலேஜ் வேணும், டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு. அது இல்லாமல் உங்கள் சர்வீஸ் காஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குன்னா எம்டிக்கு போகிறது பெரியது கொள்ளலாம். எனக்கு தெரிஞ்சு எம்டி போகிறது கொள்ளலாம். இல்லை எனக்கு வந்து ப்ரீமியம் 2 பைக்கும் பார்க்க ப்ரீமியம் தான். இன்னொன்று KTM சைட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் ப்ரீமியம் இருக்குது. அதனால் உங்களுக்கு ப்ரீமியம் லுக்கு, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் தான் KTMனாலே பெர்ஃபார்மன்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் KTM டியூக் 200 எடுக்கிறது கொள்ளலாம். எது நீங்கள் சாய்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்துடலாம். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா Yamaha MT-15 ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,10,000 to 2,20,000. ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், ஏன்னா நிறைய வேரியன்ட் இருக்குது. ஓகே, ப்ரைஸ் கொஞ்சம் ஹையும் லோவாக இருக்கலாம். ஓகேவா? அது நான் சொல்லிக்கிறேன். அதுமாதிரி நம்ம இனி டியூக் 200 ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்துடலாம். ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.50 lakhs கிட்ட வருது. உங்களுக்கு எம்டியோட கம்பேர் பண்ணும்போது 30,000 கிட்ட உங்களுக்கு கூடுதல் வருது கைஸ். இந்த பைக் வந்து ஒர்த்தான் சைடு நீங்கள் சொல்லுங்கள். 30,000 கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. இந்த 2 பைக்கில் எது உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க, எந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் நம்ம என்ன கம்பேரிசன் வீடியோ போடலாம் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பார்ப்போம். பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பை.